எங்களை தள்ளி வைக்கணும்னு முடிவு பண்ண நீங்க உங்க கோவத்தை தள்ளி வச்சுட்டு நிதானமா யோசிச்சு பாத்தீங்கன்னா தப்பு எங்க மேல இல்லைன்னு உங்களுக்கு புரியும். நீங்களே மனசு மாறி வளகாப்புக்கு வருவீங்க அத்தை. தேவியையும் ஆசீர்வாதம் பண்ணுவீங்க. என்ன ஆசீர்வாதமா? ஏண்டி, என் சொந்த பொண்ணுக்கு ஒரு பெத்தவளை என்ன ஆசீர்வாதம் கூட பண்ண முடியாம பண்ணிட்டு இப்போ உன் தங்கச்சிக்கு நான் ஆசீர்வாதம் பண்ண வரணுமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை, ப்ளீஸ். புள்ளத்தாச்சியா இருக்கா, சபிக்காதீங்க அத்தை. என் தங்கச்சி உங்க வீட்டு வாரிச வயித்துல சுமந்துட்டு இருக்கா. எங்க மேல இருக்கிற கோவத்துல அவளை கஷ்டப்படுத்தாதீங்க அத்தை. அத்தை, நீங்க எங்களுக்காக வரலனாலும் தேவி வயித்துல வளர்ற குழந்தைக்காகவாது வாங்க. பெரியவங்க பண்ண தப்புக்கு ஒரு பாவமும் பண்ணாத அந்த குழந்தைய சபிக்காதீங்க. ஏய், வாய மூடு. என்ன புள்ளத்தாச்சி குழந்தை அது இதுன்னு சென்டிமெண்டா பேசி என் மனசை மாத்த பாக்குறியா? அதான் உன் தங்கச்சிக்கு என் பிள்ளைக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவு இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன்ல. அப்படியெல்லாம் இல்ல. அவங்களுக்கே சம்பந்தம் இல்லாத போது அந்த குழந்தைக்கும் எங்களுக்கு மட்டும் என்னடி சம்பந்தம் இருக்க போது? அத்தை ப்ளீஸ், நீங்க வளகாப்பு நடத்துங்க, இல்ல வேற என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்க வரமாட்டோம். அத்தை ப்ளீஸ் அத்தை. அத்தை ஏன் இப்படி அபசகுனமா பேசுறீங்க? அத்தை ப்ளீஸ், கோவத்துல வார்த்தையை விடாதீங்க. அப்படிதாண்டி பேசுவேன். பார், உன் அண்ணனும் தம்பி என் பிள்ளைய அடிச்சாங்க. நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள உள்ள தூக்கி வச்சேன். ஆனா பரிதாபப்பட்டு என் பிள்ளையா மனசு இறங்கி உன் தம்பியே ரிலீஸ் பண்ண வச்சான். அதையே காரணமா வச்சு என் பிள்ளை மனசு மாறிடுவான். நானும் எல்லாத்தையும் மறந்து உங்களை எல்லாம் மன்னிச்சு ஏத்துப்பேன்னு சொல்லி சிம்பத்தியா டிராமா பண்ணாம போயிடு. நீ நினைக்கிறது நடக்கும்னு மட்டும் நினைக்காத. அத்தை ப்ளீஸ். இங்க பாரு, இங்க எல்லாரும் இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். இங்க இருந்து போயிடு. அத்தை 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 ப்ளீஸ் அத்தை. அத்தை, அன்பு பண்ணது தப்புதான். மூர்த்தி விக்னேஷா அடிச்சதும் தப்புதான் அத்தை. ஆனா எந்த தப்பும் பண்ணாத தேவியை தண்டிச்சிடாதீங்க. அவ பாவம் அத்தை. விக்னேஷ பிரிஞ்ச வந்த நாள்ல இருந்து அவ தினமும் அழுதுகிட்டே இருக்கா. சரியா சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா. எனக்கு எந்த பாரமும் கொடுத்துட கூடாதுன்னு உள்ளுக்குள்ளேயே போட்டு குமரிட்டு இருக்கா அத்தை. இன்னைக்கு கோவத்துல தேவி உங்க வீட்டு மருமக இல்லன்னு சொல்லலாம், விக்னேஷ்க்கு பொண்டாட்டி இல்லன்னு சொல்லலாம், ஏன் வயித்துல வளர்ற குழந்தை உங்க வீட்டு வாரிசே இல்லன்னு சொல்லலாம். ஆனா காலம் எல்லாத்தையும் மாத்திடும் அத்தை. அப்போ எல்லாத்தையும் மறந்து நம்ம ஒண்ணு சேரும் போது இப்படி எல்லாம் பேசிட்டோமேன்னு சொல்லி நாமளே வருத்தப்பட்டு நிக்கிற மாதிரி ஆயிடும் அத்தை. எப்படி 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 எல்லாத்தையும் மறந்து ஒண்ணு சேருவோமா? எதடி மறந்துடுவேன்? மறக்கிற மாதிரியா நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க? என் பொண்ண உன் தம்பி திருட்டுத்தனமா இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணுவான். ஊரே என்ன பார்த்து காரி துப்பி அவமானப்படுத்துவாங்க. வெளியில தலை காட்ட முடியாம அவமானத்துல கூனி குறுக்கி நான் சித்திரவதை அனுபவிச்சதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நான் மறந்துடுவேன்னு நினைச்சிடாத ப்ளீஸ். ஜென்மத்துக்கும் உன் குடும்பம் எனக்கு ஏற்படுத்தின அவமானத்தை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அத்தை ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை. அத்தை, உங்க கோவத்தையும் ஈகோவையும் கொஞ்சம் தூக்கி போடுங்க அத்தை. அத்தை, உங்க ஈகோவால பாதிக்கப்பட போறது என் தங்கச்சியோட வாழ்க்கை மட்டும் இல்ல அத்தை, விக்னேஷோட வாழ்க்கையும் தான் அத்தை. என்ன சொன்ன? ஈகோவா? ஆமாண்டி, நான் ஈகோ பிடிச்சவதான். ஒண்ணு இல்லாத உனக்கே ஈகோ இருக்கும்போது எல்லாம் இருக்கிற எனக்கு ஈகோ இருக்க கூடாதா? ஏய், நான் ஈகோவிலேயே பிறந்து வளர்ந்தவடி. அது யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆரம்பத்துல இருந்தே எனக்கு உன் குடும்பத்தை பிடிக்காது. மட்டம் தட்டிக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்கு காரணம் எனக்கு ஸ்டேட்டஸ் முக்கியம். இதே என் பையன் ஒரு அந்தஸ்துள்ள வீட்டுல பொண்ணை கட்டி இருந்தான்னா எனக்கு இவ்வளவு அவமானமும் பிரச்சனையும் வந்திருக்குமா? மேல்தட்டு மக்கள் மேல்தட்டு மக்கள்னு சொல்லுவாங்கல்ல, உங்களை மாதிரி பணத்துக்காக இவ்வளவு சீப்பால நடந்துக்க மாட்டாங்க. பெரிய இடத்து சம்பந்தம் பண்ணி இருந்தேன்னா நான் இந்நேரம் எப்படி இருந்திருப்பேன்னு தெரியுமா? உங்களை மாதிரி பிச்சைக்கார குடும்பத்துல சம்பந்தம் பண்ணதுனாலதான் எல்லா இடத்துலயும் தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்கேன். சரி, என் பையனோட வாழ்க்கை தான் சீரழிஞ்சு போச்சு. ஆனா என் மகளோட வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கணும். அவளை ஒரு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள உன் பொறுக்கி தம்பிய வச்சு அவளை பிரெயின் வாஷ் பண்ணி இழுத்துட்டு போக வச்சுட்டல. அப்ப எனக்கு எப்படி எரியும்? அப்படிலாம் எதுவுமே இல்ல அத்தை. சுமாரே, நான் இப்ப வாய் வார்த்தையை சொல்லும் போது என் வேதனை என்னன்னு உனக்கு புரியாம இருக்கலாம். ஆனா நீ அதை அனுபவிச்சா தாண்டி தெரியும். கண்டிப்பா நீ அனுபவிப்ப. அத்தை ப்ளீஸ். உன் கடைசி தங்கச்சி ஆனந்தி இருக்கால, அவளும் எவனாவது குடிகார பையனையோ பொறுக்கி பையனையோ இழுத்துட்டு ஓடுவா. அப்ப உனக்கு இந்த வலி என்னன்னு தெரியும். அவ டெஃபினட்டா ஓடுவாடி. பாருங்க, வாழ்த்த வேண்டிய வயசுல இருக்கிற நீங்க கோவத்துல கூட தயவு செஞ்சு சபிக்காதீங்க அத்தை. புரிஞ்சுக்கோங்க, இது எதுவுமே திட்டம் போட்டு நடந்தது இல்ல.
அன்பு ஷாலினியோட காதல வச்சு நீங்க விக்னேஷ் தேவியோட வாழ்க்கையை பிரிச்சிடாதீங்க அத்தை. இத நீங்க சுயநலம்னு சொன்னா கூட பரவாயில்ல. என் தங்கச்சிய எனக்கு பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய் அத்தை 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 என் தம்பி பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கொடுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு உங்க வீட்டு மருமகளை பழி வாங்காதீங்க அத்தை. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன், என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன் அத்தை. அத்தை, தேவி விக்னேஷ் வாழ்க்கைய மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வளகாப்புக்காக ஒரு நல்ல முடிவு சொல்லுங்களேன். அத்தை, என் அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் நான் அவரைதான் சாமியா நினைச்சேன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட நான் அந்த சாமி இல்லைன்னு நினைக்கவே இல்லை அத்தை. ஏன்னா கடவுளுங்கிறது அப்பா அம்மா ரூபத்துல மட்டும் கிடையாது. அடுத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள காயப்படுத்தாம அவங்களுக்கான விஷயத்த செஞ்சு கொடுத்தாலே அவங்க கடவுள் தான். அப்படிதான் நான் அவங்கள கடவுளா நினைச்சு வரம் கேட்டுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க இடத்துல இருந்து நாங்க ஏற்பாடு பண்ணி இருக்கிற வளகாப்புக்கு வாங்க அத்தை. தேவி உங்க மருமக அத்தை, ப்ளீஸ் அவளை ஏத்துக்கோங்க. ஏய், இந்த டிராமா பண்ற வேலையெல்லாம் வேணாம். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாத. எல்லாரும் இருக்காங்கன்னு கொஞ்சம் பாக்குறேன், இல்லனா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிடுவேன், பாத்துக்கோ. போயிடு. அத்தை அத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க அத்தை, ப்ளீஸ். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அத்தை. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். இந்த மாடியில இருந்து குதிக்க சொல்றீங்களா? குதிக்கிறேன். என் தங்கச்சி வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் யோசிங்க. அவ பாவம் அத்தை, ஒரு குழந்தை மாதிரி. அவ வயித்துல இப்ப ஒரு குழந்தை இருக்கு. ரெண்டும் உங்களோடது தானே அத்தை. நீங்க என்ன தண்டனை கொடுக்க நினைச்சாலும் அதை நான் ஏத்துக்க தயார். தண்டனை தானே? உனக்கெல்லாம் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலும் பத்தாதுடி. சரி, நீ என்ன பண்ற? தப்பு பண்ணவங்க எல்லாரையும் பெத்தது யாரு? உன் அம்மா தானே? உன் அம்மாவை கூட்டிட்டு வந்து என் காலையும் என் பையன் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. அப்படி மன்னிப்பு கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யோசிக்கிறேன் உன் தங்கச்சியை ஏத்துக்கணுமா வேண்டாமான்னு. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க அத்தை? நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ஒரு பாவமா அறியாத என் அம்மாவை ஏன் தண்டிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓஹோ, இதுக்கு முன்னாடி தங்கச்சி பாசம், இப்ப அம்மா பாசமா? நான் சொன்னதை பண்ண முடியல. ஒரு பொண்ணா உன் அம்மா மேல பாசம் இருக்கலாம், ஒரு அம்மாவா என் பொண்ணு மேல எனக்கு பாசம் இருக்க கூடாதா?